ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடுத்தவன் என்ன பண்ணுறான்? இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் சூப்பராக கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற ஐடியா தான். ஸோ அதை தான் நம்ம ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன் கைஸ். யார் யார் பார்த்தீங்கன்னா நான், தம்பி, அம்மா 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் போன மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு தான் அப்படி இருக்கா, எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா ஆமாண்டா எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்த கேப்பில் எங்களுக்கு சூப்பராக உட்கார இடம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரீச் ஆகணும்னா கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் போகணும். அதையும் தாண்டி ஒரு வழியாக நம்ம மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். செம்ம பெரிய மண்டபம் கை, சூப்பராகவே இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்க சில பேரும் தெரியாதவங்க பல பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு இந்த சைடில் ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா சின்ன பசங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி 360 டிகிரி கேமரா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக சின்ன பசங்க மட்டும் இல்லை கைஸ், பெரியவங்களும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்கள எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்தா நம்ம கிஷோர் பையன் நான் ஏறுறேன், என்ன வீடியோ எடுங்க மாமா அப்படின்ட்டான். அவன் ஏறினா நம்ம ஏறாமல் இருப்போமான்னு சொல்லிட்டு நானும் அம்மா தம்பி 3 பேரை ஏறி சூப்பராக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்கள நாங்கள் சொன்னது என்னென்னா, இங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், ஸோ அது ஓப்பன் பண்ணியே ஆகணும், அவங்களோட ரியாக்ஷன் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இங்கே ஓப்பன் பண்ணோன்னு சொன்ன உடனே அவங்களும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ ஒரு ஒத்துமையாக பிரிக்கிறாங்க பாருங்கள். அதை பிரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை நாங்கள் ரீக்ரியேட் பண்ண மாதிரி எல்லாமே சேர்த்து கொலாஜ் பண்ணி, அவங்களுக்கு இது சுத்தமாக தெரியாது, ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி சின்னதாக பண்ணது. ஆக்சுவலாக ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை பார்த்ததும் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள் அவங்களோட ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை. ஸோ அதை பார்த்ததும் நாங்களும் செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம மெயினான இடத்துக்கு வந்துவிட்டோம், ஃபுட்டு. ஸோ வந்து பார்த்தா பிரியாணி போட்டிருந்தாங்க கைஸ். ஸோ செம்ம ஹாப்பி நாங்கள். அண்ட் பிரியாணி நல்லாவே டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. வெளியே வந்த உடனே பார்த்தா எங்களுக்கு ஆட்டோ கிடச்சிருச்சு கைஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் போய் தான் ட்ரெயின் பிடிக்கணும். நாங்கள் கரெக்டான டைமில் ட்ரெயினுமே பிடிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா ஃபோன் வந்துட்டுருக்காங்க, இந்த பக்கம் தம்பி படம் பார்த்துட்ருக்கான். ஸோ நான் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வேடிக்கை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் நான் மண்டபத்தில் சாப்பிட்டுட்டே வந்தாலுமே எனக்கு நைட் ஷிஃப்ட் போகிறதுனால செம்மையாக பசிக்கும். அதனால் எங்கள் அம்மா கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக போட்டு எனக்கு சில்லி சிக்கன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வழியாக எங்கள் அம்மா ஓகே பண்ணதும் அந்த கடையில் ஆர்டர் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த கடை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டைம் நான் வாங்கியிருக்கேன், பட் நான் வீடியோ எடுத்ததில்லை. அதனால தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஒரு வழியாக சில்லி சிக்கனை ஆர்டர் பண்ணி அதை சூப்பராக ரெடி பண்ணி வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீக்கிரம் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் அடுத்த வேணா.